சரி தங்கப்புல, நீ படி பாப்போம் பாட்டு. அவன் என்ன நகை ஹாப்பி பர்த்டே பாட்டு படிக்கா. தங்க நீ படி பாப்போம். அப்படியேதாம்மா என் பிள்ளை பாட்டுலாம் படிக்காம அப்படியாம்மா? அப்ப கேட்கவே இல்லையே. அவளுக்கு இப்ப வெக்க வந்துட்டா என்னமா? வெக்கமா பொண்ணுத்தரமா அவளுக்கா? நீ படி தங்கம். அப்ப உன் பாட்டை கேட்கறதுக்கு ஓடோடி வந்திருக்கேன். படி பாப்போம். டேய், இவ்வளவு நேரம் படிச்சிருக்கா பாரு பாட்டு. சரி இப்ப படிப்பா. எல்லாரும் அமைதியா இருங்க. படிக்க வேண்டாமா? நீ படுத்தங்க. அவன் நிக்கிற போச பாடா முத. பாருங்க மாமா நிக்க போச. நிக்க ஸ்டைல பாரு. படிங்க மேடம். மேடம் படிங்க. சத்தம் கட்டாம இருங்கடா, அப்பதான் படிப்பா. சரி தங்கம், நீ பாட்டு படிக்கிறத நான் உட்காந்துருக்கேன். படி பாப்போ. இப்ப நடிப்ப ஸ்டார்ட் பண்ணுவா பாருங்க. இந்த பிள்ளை ரொம்ப சோதிக்கடா. இருடா, அவ எப்படிதான் பாட்டு படிக்கான்னு பார்க்கலாம். நல்ல நேரம் அன்பரசு இல்ல, இல்லன்னா இன்னத்துக்கு கொரட்டி கொரட்டி படிச்சிருப்பா. கண்டினியூ. உன் பாட்டுக்காக நீ எத்தையா சுத்தி நிக்கா. பாடி. உன் மவ ரொம்ப தாண்டா கொண்டுதா. படிக்கத பாரு, கொரட்டி கொரட்டி. நீ படி, நீ படி. சோ என் மோ படிக்கா. எல்லாரும் அமைதியா இருங்க. சுசிலாமன் படிச்ச மாதிரி இருக்குது. பாட்டு படிக்க ட்ரைனிங் என் மோள அனுப்பிட வேண்டியதான். என்ன அழகா படிக்கா. இதுக்கு பேரு பாட்டாண்டா. அதை ரசிச்சு கேட்க எத்தனை பேர்னு பாரு. இப்ப நீ நானும் படி, ஓட விட்டு அடிச்சிருவாங்க. ஐயோ என் தங்க பிள்ளைக்கு என்னமா பாட்டு படிக்கிறே. சூப்பர் சூப்பர் சூப்பர். பிரமாதமா படிக்கல பாட்டு. ஐய பிள்ளை போதும், தொண்டை வலிக்கும் தங்க. போதும் போதும் போதும். யாராவது அவட்ட சொல்லி நிப்பாட்ட சொல்லுங்கடா. மேடம் போதும் மேடம் போதும். பொண்ணு தர என்னக்கா? உன் பொண்டாட்டி வெளிநாட்டுக்காரிங்க நிரூபிச்சுட்டா பாத்தியா? யாக்கோ? இல்ல அவளுக்கும் எப்படி சொல்லி கொடுத்திருக்கா பாரு. இப்படி அந்த ஆதர பேவல தான் படிக்கும் பாத்துக்க. அங்க என்னங்க கத்து கொடுத்திருக்கா, அது அச்சு புல்லாம படிக்குது. ஒரே வெளிநாட்டு ஃபேமிலியா மாறிட்டியா? சும்மா இருங்கக்கா. தங்க போதுமா, நீ படிச்சது போதும். போதுண்டா. தங்கப்பில சித்தப்பா வாங்க பாரு. அப்ப இப்படி படிச்சா போதும். பைய உள்ள ஆதிராவேதான். போதுமா, மிச்சத்தை உங்க அம்மா கிட்ட படிச்சு காட்டு. அவளுக்கு தான் ஓ இங்கிலீஷ் எல்லாம் புரியும். ஆமா என் தங்கம் அழகா படிக்கிற பாட்டு. டே சிங்க குட்டிங்களா, அவெல்லாம் படிக்க, நீங்க படிக்கல. என் மூணு படிக்கிறான்னு பாப்போம். டேய் பாப்பாங்கள படிக்க சொல்லாங்களா, படி பாப்போம். அவங்க மட்டும் இன்னைக்கு படிச்சுட்டானுங்க. என் காத்து நான் கீழே கேண்டா. டேய் பெரியப்பா ரொம்ப பாவுண்டா, படிச்சிருங்கடா. இவனு அது படிக்கிறதாவது. டே அவங்கள விடுங்க, அதுக்கு மேல ரெண்டு பேர் நிக்காத பாரு. முத அவங்கள படிக்க சொல்லுங்க பாப்போம். தாயே, நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்? காத்துடதே உங்களுக்கு பலப்பா போச்சுது. அவங்களுக்கு சுட்டு போட்டாலும் பாட்டு வராத. டேய் விக்ரம் பத்த மாருலா, இந்த படிங்க பாப்போம். அத்தை இன்னைக்கு உங்க பாட்டு கேட்டே ஆகணும்டா. படிங்க பாப்போம். அவனு முடிய சரியில்லையே. எங்க பாட்டு படிக்க சொல்லிடுவாளா? டேய் படிங்கடா. நான் பெத்த மோனல படிங்கடா. அப்பல சொல்லக்கூடாது, படிக்கணும். ஹாத்தி இப்ப மெயினா டென்ஷன் ஆயிருவாளே. போதும், ஆரம்பத்துல எல்லாரும் ரொம்ப பிரில்லியண்டா தான் இருக்கீங்க. ஆமா தங்கப்புல நீ ஒரு பாட்டு படி பாப்போம். அதானே இவள ஒத்தி மறந்துட்டோமே. இப்ப என் மௌன மனசுக்கு எதுவும் ஓடும். நல்ல நேரம் நம்ம தப்பிச்சிட்டோம்டான்னு. ஏய் விட மாட்டேன். இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் படிக்கீங்க. தினமும் பாடம் அடிக்கலாம் போதில்லடா. அவனை ட்ரைனிங் எடுக்கட்டும், அதுக்குள்ள எங்க வச்சு பாத்துடலாம். படி பாப்போம். தங்கப்புல படி பாப்போம். நானே படிப்பேன். நீங்க படிக்கலாம், நீங்க படிக்கலாம். அந்த பாப்பா படிச்சதுக்கு அப்புறம் நீங்க படிக்கலாம். பாப்பா படி பாப்போம். தங்கப்புல படி பாப்போம். நீனு அவசரப்படாதீங்க, படிப்பா படிப்பா. பாப்பா நீ படிமா. நானே படிப்பேன். சோதிக்காத கேட்டியா? இரு, அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். நானே படிப்பேன்.
மீனா அத்தையா மாறி விட்டாள். அத்தையா மாமேன்னு வச்சுட்டு நீ தாங்கிக்கிட மாட்ட பாத்துக்க. யூ கண்டினியூ படி பாப்பா. சப்பா ஏபிசி எல்லாம் இருக்கட்டும், முத பாட்டு படிங்க. தங்கப்புல அம்மா பாட்டு கொடுத்தாங்க பாரு, அதை படி. ஏபிசி வேண்டாமா, பாட்டு படி பாப்போம். படி பாப்போம், என் புள்ள படி பாப்போம். என்னம்மா அம்மா சொல்லி கொடுத்தா பாரு, அந்த பாட்டு படி. நிலா நிலாவா அதுதான், அதை படி படி. பரவாயில்ல, தெளிவா சொல்லுதால. ஆனந்தி ட்ரைனிங் எப்படி இருக்கும்? நிலா நிலா ஓடி வா, நிலாவ ஓடி வா. சூப்பரா இருக்குதே. நானும் பாப்பேன். அப்பனா பாப்பா. சரி தங்கம், நீனு பாடி தங்கம். என் தங்கமே நீ படிமா படிமா. நிலா நிலா ஓடி வா, நிலாவ ஓடி வா. படி. மூஞ்சிப்பா. இந்த பிள்ளை கூட தான் நேரம் போறதே தெரியாது. இல்ல ஜெயராஜ் வந்துட்டானே, அப்படி கேக் வெட்டணும்ல. வந்துட்டே இருக்காமா, சொல்லியாச்சு போன் பண்ணி. சரி, அவ முழுசா முடிக்கல, அதையும் கேட்டுருங்க. நீ படி தங்கம். இந்த பையனுக்கு இப்பெல்லாம் பாட்டு படிக்க தெரிஞ்சு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. நிறைய நாள் கரண்ட் இல்லாம பொச முட்டிக்கிட்டு வரும். இந்த பையனில் இப்பெல்லாம் பாட்டு படிக்கணும்னு தெரிஞ்சிருந்தா இதுல ரேடியோ டிவியாவா பயன்படுத்திருப்பானே. நீயாம ஓடி வா, மலை மேலே ஏறி வா, மல்லிப்பூ கொண்டு வா, நின்னது வீட்ல வை, ஆடி பாடி துதி செய். எல்லாரும் கை தட்டுங்கப்பா பிள்ளைக்கு. சும்மா என்ன அழகா படிச்சிருக்கா என் பிள்ளை. என் தங்கமே, என் தங்கம் என்ன அழகா படிக்குது. சூப்பரா படிச்சால. சூப்பர் சூப்பர். அவளுக்கு ஒரு கை தட்டிருங்கப்பா, அவ சூப்பரா படிச்சால. என் தங்கம் நீ சூப்பரா படிச்சிட்டாங்க. என் பிள்ளைக்கு எல்லாம் கை தட்டுங்கப்பா. என்ன என் பிள்ளைக்கு எல்லாம் கை தட்டிருங்க. சூப்பர் சூப்பர். என் தங்கம் என்ன அழகா படிச்சது. சொல்றது பாரு, அப்பாவா என்ன தங்கம், என் தங்கம் என்ன. உங்க அப்பாவே தானா, உங்க அப்பாவே தான். என் தங்கம், என் வைரம், என் பிள்ளை. அப்பா கேக் வேணும். இப்ப சித்தப்பா வந்துருவாங்க. வந்தோன்னே நீதான் ஹாப்பி பர்த்டே பாட்டு படிக்கணும், சரியா? நீதான் ஹாப்பி பர்த்டே பாட்டு படிச்சு கேக்கெல்லாம் வெட்டுவோம். என் தங்க பிள்ளைக்கு கேக் வேணுமா? சித்தப்பா வரட்டும், கேக் வெட்டுவோம். டேய், நிறைய கேக் வாங்கிருக்கீங்கல்ல, அதெல்லாம் செலிக்க வாங்கி வச்சுனே. ஏய், இங்க இருக்க இழுக்க 4 கிலோ வேணும்டா. என்ன நிறைய வாங்கிருக்கேனே. ஏய், அவனுக்கு தெரியுமா சும்மா சொல்லிருக்கீங்களா? சர்ப்ரைஸா தானே வர சொல்லிருக்குது. அப்படியா? ஆமாண்ணே. இதுல நான் ஏன் மோனல மறந்துட்டேனே. இந்த 2 பிள்ளைகள் படிக்குது, இவனை படிக்கணும்னு பாக்கணும். உங்க மடியில பாட்டுல உட்கார்ந்து இருக்கு பாரு. மாம மடி மெத்த மடி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. அதான் மாம மடி விட்டு இறங்காம உட்காந்துருக்கா. இந்த வீட்லயே என்கிட்ட ஒட்டுறது இந்த ஒண்ணுதான் ஒட்டும். விவரம் தெரியுமோ தானேடா இருக்குது. அக்கா, அதெல்லாம் சேர்வா. பாப்போ. நீ சேர்வல தங்க பொண்ணு. மாப்பிள்ள, அது முகத்தை பார்க்க பாருங்க. அத சொல்லல, இந்த வீட்டுல இது ஒண்ணுதான் என்ன பார்த்து சேரும். வந்தோன்னு தூக்குதான்ல. என்னமோ என்ன என்ன அந்த மாப்பிள்ளைய பார்க்க பாரு பாருங்கண்ணே. பாரு. மாமாவா? 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 மாமா. ஆமாக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குது. இந்த 2 அண்ணன் மாதிரியும் படிக்க வைக்கணும். அவனுக்கு எப்படி பாட்டு படிக்கணும்னு பாக்கணும் பாத்துக்க. மாமா 2 கேள்வி கிளங்கி நிக்கானுங்க. ஏதாவது 2 பாட்டு படிங்கடா. படிங்கடா, உங்ககிட்ட சொல்லுது. பாட்டு 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 படிங்கடா. எப்படி கோழி பிடிக்கணும், எப்படி ஆடு பிடிக்கணும்னு கேளு, அவனு சொல்லுவானுவ. பாட்டு பிடிக்க சொன்னா படிப்பானுவல. அவனு ஆட்டு பின்னாடியும் மாட்டு பின்னாடி என்ன ஓட்ட ஓடுதானுங்க தெரியுமா? நீ கோழி பிடிச்சதெல்லாம் போதும், பாட்டு படிங்கடா. நான் எல்லாம் பிடிக்க வேண்டாம், பாட்டு படிங்கடா. ஐயா மாமா, அந்த தோப்பா நாய்க்குட்டி படிக்காதீங்க மாமா. அது எப்படிடா உங்களுக்கு புரிஞ்சுது? அது படிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, வேற ஒண்ணு இல்ல. தோ நாய்க்குட்டி அது மியூசிக்கோட படிக்கானுங்க. வேற ஒண்ணு இல்ல. அப்படிதான் என் மருமக்குமாரே. நாய்க்குட்டி அப்ப கூட இவனுக்கு எந்த மாதிரி பாட்டு பிடிச்சிருக்கு தெரியல. எரியாது கத்து வச்சிருக்கானுங்க. படிங்கடா. நாய்க்குட்டி தள்ளி வா நாய்க்குட்டி, இம்பா இம்பா நாய்க்குட்டி. அதுடா இம்பா இம்பா மாடுமா. இந்த பாட்டுல மாடுலாம் வராத. இவனுக்கு பிடிக்கும்ல, அதான் சேர்த்து பாடுங்க. நீங்க படிங்கடா, நம்ம சேர்க்கறதாண்டா பாட்டு. கரெக்டா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரியே பாட்டியும் பிடிச்சிருக்கு பாருங்களேன். சிங்க குட்டிங்களா, நீங்க படிங்கடா. இம்மா மாட்டுக்குட்டியா? நல்ல சிவன் சொல்லி கொடுத்தாலும் கொடுத்திருப்பாரு. டேய், சத்தியமா உங்க தாத்தா தானே சொல்லி கொடுத்துச்சு.
நான் நினைச்சேன்ல கரெக்டா தானே இருக்கும். நினைச்சு வந்தா சொல்லி கொடுத்துருக்க முடியும். சரி பாப்பா, சிங்க குட்டிகளுக்கு அழகா படிக்கானுங்க. சப்பா இல்ல கோழி இப்பண்டா வந்ததே. அதுல வந்துட்டா, அவனுக்கு பிடிக்கும்ல. சப்பா கண்ண கட்டுதே. நீங்க படிங்கடா. நாய் பூனை கோழி இது என்ன படிக்கான்னு பாப்போம். ரோகிணி இன்னும் மேல உங்களை அடிக்காம வளர்த்துட்டு இருக்கா. டி ரோகிணிட்ட படிச்சு கட்டியிருக்க மாட்டானோ டி. அம்மா. அம்மா. நான் இப்போ அதண்டா. ஆனா பரவாயில்லடா, ஒரு பாட்டை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்களாடா. சிங்கம் பத்ததுல தங்க குட்டிங்களா. அப்பா வாங்கடா. போங்கடா, உங்க பெரிய போட்ட போங்க. என்னடா இன்னைக்கு மட்டும் உங்க பெரியப்ப புல்லட்ல கை வைக்கட்டும். அத்தே, நமக்கு மேல நம்ம அண்ணன் கட்டி விழும் பொழுது. என்னடா விக்ரமே, நீங்க சிரிக்கலாம் செய்தா பிள்ளைல புல்லட்ல கூட்டு போனீங்க, தொலைச்சிரும் தொலைச்சி. என்ன வாங்க வா, அத்த உங்க தூங்க வைக்க ஓடியாங்க. வா மாமா தூங்க வைக்க ஓடியா. ஏய் வாங்கடா, நேராவது உங்களுக்கு தூங்க வைக்கிட்டோங்க வாங்க. போங்கடா போய் தூங்க, நான் கூப்பிட்டாங்க பாரு. சோபா இல தூங்கிக்கல, எனக்கு தூக்கமா இருக்கு. டேய் ஜெயராஜ் எப்பண்டா வருவான்? நான் கூட்டி வரட்டுமா? வேண்டாம் மாட்டி, இப்ப வந்துருவான். தேன்மொழி, தேன்மொழி, என்ன நீ கிளம்பலையா? கிளம்பலையாவா? எங்க? அப்பவே சொல்லிட்டு இருந்தேனா அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன்னு. ஆமா, நீங்க தான் அத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதே நான் ஒத்தல போவேன், அதான் உன்னை கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி சீக்கிரம் கிளம்பிட்டு வா. என்ன விளையாடுறீங்களா? விளையாடுறாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கிளம்பி வா. என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரியா தான் பேசிட்டு இருக்கேன், போய் கிளம்பி வா. ஏங்க நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா? நான் எப்படி அந்த வீட்டுக்கு வர முடியும்? எனக்கு சொந்தமான தானே வர, வா. இல்ல வர அப்பெல்லாம் விட்டு போக முடியாது. சாயங்காலம் நைட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ, நீ நைட்டு ஒத்தையில எல்லாம் இருந்துட மாட்டேன். கிளம்பி வா. இல்லங்க சொல்றேன் இல்ல, வா. ஓ ட்ரெஸ் மாத்திட்டு வா. இல்லங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என் மொழி நைட்டு நீ ஒத்தையில இருந்துட மாட்டேன். நான் போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ தெரியல. இன்னொன்னு உன்னை விட்டுட்டு போக முடியாது. இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியல. வேண்டாம், கிளம்பு. இல்ல நீங்க போயிட்டு வாங்களே. சொன்னா கேளு, வா கிளம்பி வா. எல்லாரும் கோவப்படுவாங்க. எதுக்கு உன் மேல கோபப்பட போறாங்க? என் கூட தானே வர. ஏறு, மாத்தி மாத்தி போன் அடிச்சுட்டே இருக்காங்க. போன் வந்துகிட்டே இருக்கு, சீக்கிரம் வான்னு. என்னன்னு தெரியல, சீக்கிரம் வா. எதுக்கு? தெரியல, சீக்கிரம் வா. நாங்க ஞாயிற்றுக்கிழமை இல்ல, ஒரு லட்சமா பேசிட்டு இருக்க கூப்பிட்டாங்களா என்னமோ. வா. வந்தா பிரச்சனை ஆகாதே. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, நீ கிளம்பி வா. சரி. எத்தனை மணிக்கு போற? எப்படியும் 10 நாள் பார்ட்டி முடியதுக்கு 7 மணி ஆகும். கரெக்டா தாண்டா இருக்கும். 2 நாளுக்கு அப்புறம் போனது நல்லா இருக்கும். இன்னும் ஜெயராஜ் வரவே இல்ல. வந்து எப்போ கேக்கு வெட்டி நான் அந்த பிள்ளைலாம் பாட்டுக்கிட்டு படிச்சு 8-9 மணி ஆயிரும் நினைக்கிறேன். பாத்துக்க. இல்லடா, நான் எப்படி 7 மணிக்கு போயிடுவேன். இந்த கொடுத்து இனிய தேட போறாங்க. எல்லாம் ஜெயராஜ் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டுல கண்காணிக்க மாட்டாங்க. மீனாக்கா ஒரு ஆளு போதும். அதான்டா பெரிய சிக்கலே. மீனாக்காவும் செம்பலினி கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவகிட்ட வேற நான் 7 மணிக்கு வாரின்னு சொல்லிட்டேன். போயிரு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாத. வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஏதாவது பிரச்சனையானா கூட்டு வருவேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் எங்க 2 யாரும் பிரிச்சுக்க முடியாதுல்ல. நல்ல பிளான் தான், பாத்துக்க. இருந்தாலும் ஆசை வளர்த்துட்டேன். இனி இருந்தாலும் சொல்லாத. நானே எப்போன்னு காத்துட்டு இருக்கேன்டா. சரி சரி போயிட்டு வா. அப்படியே பார்த்தா நான் சமாளிச்சுக்கிறேன். சீக்கிரம் வா. இது போதுமா? அங்க போறோம், சேலை கட்டிட்டு வா. சேலை தான் நல்லா இருக்கும். போ. இருக்கட்டுமே. சொல்றேன்ல, சேலை கட்டிட்டு வா. சரி. சேலை கட்டிட்டு வரட்டும். எதுக்கு சிரிக்கீங்க? ஒண்ணு இல்லையா? சோப்பா கத்தி சிரிச்சிட்டா? இல்லையா, நான் சிரிக்கலையே. சிரிச்சீங்களே? இல்ல இல்ல, நம்ம 2 பேரும் மேட்ச் மேட்ச். ஐயோ நான் அத பார்க்கலையே. பக்கமா கட்டுற போய் தான் அதுக்கு பேர் மேட்ச் மேட்ச். நல்லா இருக்கு. ஓ சரி, கலர் நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப உணர்துன்னா சரி வா போலாம். சரி, பைக்ல போறோமா கார்ல போறோமா? உனக்கு எதுல போனா? உங்க விருப்பம். பைக்ல போனாதான் ஜாலியா இருக்கும். பைக்லயே போயிருவோமே. பைக்ல போனா மட்டும் தான் நம்ம இருக்க பிடிப்பா. பைக்லயே தான் போகணும், வேற எதிரியும் போக வேண்டாம். சரி, பைக்ல தான் போகணும். சரி வா. உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு ரொம்ப சிரிச்சிட்டே இருக்கீங்க? அப்படியா, நான் சிரிச்சுக்கிட்டா இருக்கேன். ஆமா, அது ஏதோ உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருந்திருக்கும், அதான் வெளில சிரிக்கணும் என்னமோ. உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன சொல்லவே இல்லை, என்ன விஷயம்?
அத சொல்லுவாங்களே, அகத்தின் அழகு முகத்தை தெரியும். உள்ள சந்தோஷமா இருந்தா நம்ம வெளியிலயும் சந்தோஷமா தெரியும். அப்படி நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு எனக்கு என்ன நடந்தது? அம்மா தாயே, நீ கேள்வி கேட்டதெல்லாம் போதும், வா. ஏன் கோபப்பட்டீங்க? சப்பா, காலையில விழுந்து கேட்க கெஞ்சி கேட்க நான் போமா. சரி, இந்த வீட்ல யாருக்குமே பொறுப்பே கிடையாது. பொறுப்பெல்லாம் இருக்கட்டும், முத உனக்கு பொறுப்பு இருக்காட்டி. அத்தாடி, என்ன பார்த்து என்ன சொல்லிட்ட? ஏட்டி, நம்ம வீட்ல இன்னைக்கு ஃபங்க்ஷன் உனக்கு தெரியும். ஆமா. இல்லட்டி அந்த பயலை மட்டும் கொஞ்சம் கூப்பிட. எந்த பையலக்கா? அதான்டி, அந்த பைய பாவம். அதான் என்ன பைய? அதான்டி, அந்த பாக்கெட் ராஜா. பாக்கெட் ராஜாவியா? பாவம், தாய் தகப்ப இல்லாத பையட்டி. இந்த மாதிரி நல்லதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டான். அவனெல்லாம் யார்கிட்ட இப்படி கூப்பிட்டுருப்பா ஒரு பிறந்தநாளுக்கு ஆச்சுக்குன்னே. அந்த பையனெல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டானுவ. தாய் தகப்ப இல்லாத பிள்ளைகளே, சத்த நம்ம இருக்கும் போதாவது பார்த்துட்டு போட்டோமே. இல்லை, அவனெல்லாம் மதிச்சு யார்கிட்ட வீட்டுக்குள்ள கூப்பிட போறா? நமக்கு தான் அவன் யாருன்னு தெரியுமே. நம்மளும் கூப்பிடாம இருந்தா பாவம், ஒரு வயசு வாராது சாப்பிட்டுட்டு போவோம்ல. அது சரிதான் டி, நமக்கு அவன் யாருன்னு தெரியும். வீட்டுல இருக்க ஆம்பளைக்கெல்லாம் யார் யாருன்னு கேப்பவல்ல. அவன் எப்படி கூட்டத்தோட நிக்க ஆசைப்பட மாட்டான். ஒரு வாரமா மேல நின்னாது பாப்பான்ல, நான் மேல போய் கொண்டு சோத்த கொடுத்துக்கிடுதேன். உன் பாசெல்லாம் இருக்கட்டும், அவனை எப்படி கூட்டணும்னு எனக்கு தெரியும். அதான் நான் கூட்டிட்டு வரேன். கூட்டத்தோட கூட்டமாவே நிப்பான். இந்தா வாய் தந்துட்டா, இவளால முடியும். நீ நானுதான் உளருவோம். அவ பக்கா பிளான போட்டு கூட்டு வந்துருவா. எதுக்கு மாமியாட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம்க்கா. ஏன்னா ஒருவேளை நாம எப்பவுமே மாட்டுவோம் பத்துக்கங்க. அப்படி மாட்டும் போதெல்லாம் நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம தெய்வம் மாமியா தெய்வம் தான் உண்டு. அவைய காப்பாத்தினதான் உண்டு. அதனால அவைய கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லிடுவோம். மீனா குட்டி தான் குட். ஏன்னா சில நேரம் நமக்கு நேரம் சரி இருக்காது. மாட்டிட்டேன்னு வச்சுக்கையா, மாமியார் வந்து காப்பாத்திடுவாங்க. இத மாமியார் கிட்ட எப்படி சொல்ல? என்ன இங்க மாநாடு போட்ட மாதிரி இருக்குது, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல, அன்னைக்கு நைட் ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு வந்தாம்ல, பாக்கெட் ராஜா. ஆமா, அந்த பையன் எப்படி நல்லது கெட்டதெல்லாம் பாத்துருக்க மாட்டான். பாவமா இருக்கு, ஒரு பையன் வந்து சாப்பிட்டுட்டு போட்டுமேன்னு சொல்லுதா. செம்பகமல்லி. சரி கூப்பிடுங்க, இதுல என்ன இருக்குது? ஏன் மனசல்யா, கூப்பிடணும் ஆசை இருந்தா கூப்பிட வேண்டியதானே? அதுக்கு இல்ல, நம்ம வீட்டு ஆம்பளைக்கெல்லாம் இருப்பாங்க. என் வீட்டுக்கு யாருமே கூட்டிட்டு வரலையா? அத்த மதன் இருக்கவத்த வீட்டுல. இங்க பாரு, கூப்பிடு பாத்துக்கலாம். அன்னைக்கு வாய் நிறைய அக்கா அக்கான்னு கூப்பிட்டான். அது மட்டும் இல்ல, தாய் தகப்ப இல்லைன்னு சொல்லிவிட்டான். அது மனசு கிடந்து அரைச்சிக்கிட்டே இருக்குத்த. நாங்களும் அதை தாண்டி தானத்த வந்தோம். எங்களையும் யாருமே எந்த நல்லது கெட்டதுக்கு சேர்த்ததே கிடையாது. அதே தெருல தான் இருப்போம். பக்கத்து வீட்டில் கல்யாணம் நடக்கும். என் மைனிக்கறி வரைக்கும் போவா. ஆனால் எங்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட்டா ஒரு வாய் நல்ல சோ சாப்பிட மாட்டோமா, 4 ஆட்களை பாத்திர மாட்டோமான்னு ஏங்கி போய் நாங்கள் 3 பேரும் நிற்போம். எங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. மில்லுக்கு கிளம்பி நிப்போம். பால்காய் வீடு இருக்கும், சடங்கு வீடு இருக்கும். ஏமா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. கேண்டீன்ல போன அந்த பழைய உப்புமா தான் திங்கணும். சரி, ஒரு கல்யாண வீட்டுல கூப்பிட்டா ஒரு நல்ல சோத்தரவளேன்னு கல்யாண வீட்டையே பாத்துக்கிட்டு நிப்போம். கூப்பிட மாட்டாங்க. பொம்பளை பிள்ளை எங்களுக்கே அப்படி இருக்கும் போதே ஆம்பளை பைய அவனுக்கு எவ்வளோ வலி இருக்கும். நாங்களாவது ஒத்தி கொத்தி சொல்லி அழுதுகிட்டோம். அந்த பையன் யாருக்கிட்ட சொல்லி அழுவான்? பாவம், தாய் இருக்கா தகப்பன் இருக்கா. ஒரு மலைக்கு ஒதுங்க கூட வீடு இல்லைன்னு சொன்னான். கால் போன போக்கில் போய்கிட்டு இருக்கா. ஏதோ மனசு கடந்து அரைச்சிட்டு கிடக்கு. அதான். அதுக்கு என்னம்மா, கூப்பிடுங்க. ஒரு இடத்துல நாம எல்லாருமே அனாதைகள் தானே. நாமளே அனாதைகளோட வழியை புரிஞ்சுக்கலன்னா மற்ற யார் புரிஞ்சுக்க போறா? சரிம்மா, அந்த பையனை கூப்பிடுங்க. நான் மாமா கிட்ட சொல்லிடுறேன். மதனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ தே. தினேச பத்திலாம் கவலை இல்ல, அவைய கேள்வி கேட்க மாட்டாவ. மதனு தான் எல்லாத்தையும் பரப்பிடுவாவ. என்னன்னு தெரியல, அவளுக்கு அந்த பையனை கண்டா பிடிக்கவே மாட்டேங்குது. அவன் போலீஸ் இல்ல, சந்தேகங்களோட பார்க்கணும் என்னமா. அப்போ நாங்க கூப்பிட்டுக்கிட்டு மாத்த. சரிங்கம்மா, கூப்பிடுங்க. இது என்ன இருக்குது? தேங்க்ஸ் இத்த. ஏதோ எங்க மனசுல இந்த வழியை உங்ககிட்ட சொல்லிட்டா. இப்போ இதை மட்டும் கூப்பிடாம இருந்தா என் மனசு அதையே நினைச்சிட்டு இருந்திருக்கும். ஒரு வாய் சாப்பிடும் போது கூட அந்த பையன் ஞாபகம் வந்திருக்கும். சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். அவனுக்கு தான் இருக்க வீடு இல்ல, வாசல் நில. அவன் எங்க போய் கூப்பிடுவ? எங்க இருப்பானு எனக்கு மட்டும் தானே தெரியும். இவ தான் அப்பப்போ போய் பழக்கம் முடிச்சிட்டு வருவா. சரிம்மா, போய் கூட்டிட்டு வா. மாமியாரே. என்னம்மா? நான் கூப்பிட்டதுக்கும் நீங்க வந்து கூப்பிட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? இதுல என்ன இருக்கு? சரி, நான் அவன் விக்கிய கூட்டிட்டு வரேன். எதுக்கு மாமியாரே? நான் இப்போ பாட்டில கிட்ட வந்துட முடியாது. அவன் என்ன பைக்ல கூட்டு வந்துருவான். நீ முன்னாடியே போ, நான் பின்னாடியே வரேன். சரிங்க மாமியாரே. இப்பதாட்டி சந்தோஷமா இருக்கு. என் மனசு அரைச்சுக்கிட்டே கடந்தது. இதுக்குதான் இப்படி ஒரு மாமியார் வேணுங்கது.
செம்பவலி அவன் எனக்கு மர்மவனா போறனா என்ன ஏம்டி நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கியா அதான் ஏன் இதுக்கு ஒன்று யாரு மேலேயும் பாஸ் வைக்கலையாங்க? அப்படி டீம் வந்ததெல்லாம் வேற முறை இந்த பையன் அடுத்த வீட்ல இருந்து வரான் ஒருவேளை உன் பொண்ணுக்கு கட்டி வைக்க போறியோன்னு நினைச்சேன் நல்ல பையனா மாறினா அதையும் செய்வேன். அக்கா நாமளும் அப்படிதானே வந்தோம் அக்கா அக்கா இடிச்சா கரெக்டா தான் இருக்கும் சரி நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன் ஏடி ஒரு நிமிஷம் இரு தினேஷ் அதுக்கு 2-3 டி-ஷர்ட் எடுத்து வச்சிருந்தாவ அதை எடுத்துட்டு வரேன் அதை கூடி அவன் அதை வரும்போது போட்டுட்டு வரட்டும் புதுசா ஆமா சும்மா எடுத்துட்டு வந்தாவ அன்னைக்கு எடுத்துக்கொண்டு வச்சிருந்தாவ அது அப்படியே இருக்கு நான் அன்னைக்கு ஒரு ராத்திரி வந்தானே அன்னைக்கு அவன் கையில குடுக்கும்னு நினைச்சேன் அந்த பேச்சுவாக்குல அப்படியே மறந்து போயிட்டேன் இனி பாக்க நேரம் குடுக்குன்னு தான் வச்சிருந்தேன் எடுத்து வச்சுட்டேன் இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் அதையும் கையில கொடுத்து வரும்போது போட்டு கூட்டு வா சரி சீக்கிரம் எடுத்து வா நேரம் ஆகுது 6 மணி ஆயிட்டா வெளில எங்கேயாவது போயிருவான் சரி சரி இரு நான் எடுத்து வரேன் தமிழே தமிழ் இருங்க வரேன் சீக்கிரம் வா. என்னங்க இந்த பட்டனை போட்டு இதுக்குத்தான் என்ன மெனக்கட்டு கூப்பிட்டீங்களாங்க முன்னாடி போட்டு விடல தடி சொகா இருக்கலாம் போட்டு விடுதி. அது சரி நான் 2 டி-ஷர்ட் வாங்கி வச்சிருந்தேன் அது எங்க அது தொலைஞ்சு போச்சு தொலைஞ்சு போச்சா? ஏய் அது கம்பெனி பிராண்டடி. நான் இன்னும் உள்ள ஓபன் பண்ணி கூட பார்க்கல தெரியுமா? அது என்ன கலர்ல இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது தெரியுமா? என்ன சொன்னீங்க அது எப்படி இருக்கும் கூட தெரியாது. என்ன கலர்னு கூட எனக்கு தெரியாது. என்ன சொன்னீங்க கண்ணாலட்ட திங்க அசையா நான் என்ன சொல்லி கேட்டிருக்கேன் நீ என்னடி சிரிச்சிட்டு இருக்க? அந்த கணக்கு உங்களுக்கு தெரியாது ஆனா நான் கூட அந்த பையன் போட்டு வந்தாங்க எதுவும் நினைப்பாவளே நினைச்சேன் உங்களுக்கு தெரியாது என்ன தெரியாது? அது உள்ள எப்படி இருக்குன்னு கூட தெரியாது தெரியாது. அன்னைக்கு ஹோட்டலுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் வந்திருந்தான். ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கான். லூசி ஏன் எப்படி சிரிக்கா? அது வேற நீங்க சொல்லுங்க உன்கிட்ட கொடுத்தத ரெடி வையின்னு சொன்னேன். அது தொலைஞ்சு போச்சு யாருக்கோ கொடுத்துட்டேன்னு சொல்லி கலரை பார்க்க முடிய கொடுத்துட்டேடி. என் ஃப்ரெண்டு கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? போட்டு கிழிச்சிட்டேன்னு சொல்லுங்க ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அதான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஃபுல்லா வெளிநாட்டுல இருக்காங்களே அது அப்பப்ப வாங்கிட்டு வருவாங்களே இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னு பாத்துருக்கலாம். நீங்க பார்க்காம இருந்தது எனக்கு ஒரு நல்லதா போச்சு சரிங்க கொண்டாங்க நான் பட்டனை மாட்டி விடுதேன். பட்டண மாட்டக்கூடிய ஒரு சின்ன வேலை இருக்குது. என்ன ஒன்னு கொடுத்துட்டு தான் போட்டு விடணும். இந்த கொசர் ஒண்ணும் குறையாத உங்களுக்கு நீ மட்டும் அன்னைக்கு பார்த்த சிட்டுக்குருவி மாதிரி அப்படியே இருக்கடி. புண்ணு காதல் வராம 2 வாலிய பையலுக்கு அம்மா மாதிரியாடி இருக்கா? சத்தியம் மாதிரி சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கடி. இப்படியே இருக்கணும்னு நான் மட்டும் இருந்தா போதாது நீங்களும் இருக்கணும் நீங்க இப்ப அங்கிள் மாதிரி ஆயிட்டீங்க அதெல்லாம் இல்லையா? அப்படிலாம் இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. நானும் அப்படியே தான் இருக்கேன். இல்ல நீங்க மாறிட்டீங்க ஓய் இல்லடி. சூப்பர் சரி நீங்களும் சூப்பரா இருக்கீங்க. அப்ப நம்ம லவ் பண்ணுவோமா? இப்ப லவ் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பத்தாதடி இன்னும் நல்ல லவ் பண்ணணும்டி. கேட்டியா மீனா இது பத்தாதான் அப்ப நாமளும் கெட்டி கொண்டு வச்சிருக்கேன் அதெல்லாம் கொஞ்ச நேரம் லவ் பண்ண விட்டுற மாட்டீங்களா? எப்பவும் அவள் நீங்க வச்சுக்கிடுங்க. தமிழே என்ன டீ என்ன டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லுவா அப்படிதானே? நோ அப்போ அது வேற இல்லங்க நாங்க 4 பேரும் தனியா பிக்னிக் போறோம். நினைச்ச நீ தமிழ்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும். என்கிட்ட இருந்து என் பொண்டாட்டி பிரிச்சு கூட்டிட்டு போனீங்க. என்ன பண்ணுவீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு அளவு இருக்கு. இப்போ என் பொண்டாட்டி தமிழே என்னங்க போடி. சரி 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 நான் போக மாட்டேன் சரியா? போக கூடாது. உனக்கு போன சொல்லி நம்ம 2 சேர்ந்து போலாம். ஹனிமூன் போலாமா? எப்ப மட்டும் சொல்லு நம்ம 2 மட்டும் போவோம். அன்பரசி அது உணவு தானே? இல்ல அன்பரசியை நீங்களே கூட்டிட்டு போங்க. தேனிலவு சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். ஓஹோன்னு இருக்கும். நான் தேனிலுக்கு போகல. என்ன தமிழே உன் மாவ பேரச்சரன்னு உங்க வீட்டால அத்து பிடிங்கிட்டு ஓடுதாவே அவ வாய் எப்படி அப்பா அம்மா வேணா அப்பா அம்மா வேணா அப்பா பாட்டிடா அப்பா பாட்டி அண்ணா அப்பா பாட்டி நான் அப்பா போறேன் டாடா இனி பேரப்படுறதுக்கு இவ்வளவு நேரமா? நான் பிள்ளை வாசல விட்டுட்டு வந்தேன். அது அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் கிளம்புறேன். நான் போய் தான் பிள்ளை பார்த்து விடணும். சரி கிளம்பிட்டேன். நாங்க இருந்து வரும்போதே போன் அடிச்சு தான் வந்தேன். கிளம்பி இருன்னு நான் வந்து 6 மணி நேரம் ஆகுது. அது அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாங்க பாக்க எல்லாரும் இருக்காங்கல்ல பாத்துக்கிட்டு வாங்க. Dress தானே இருங்க பாப்பாக்கு Dress எல்லாம் எடுத்து வச்சிட்டு வரேன். அப்ப நீ இன்னும் எடுத்து வைக்கல? இல்ல இப்ப எடுத்து வச்சிருவேன். போன் அடிச்சுட்டு தானே வந்தேன். 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வை நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா சொல்லலையா? சொன்னீங்க இப்ப என்ன 4 துணி தானே எடுத்து வச்சிட்டு வரேன். அந்த போய் சனி வந்து எடுத்து வச்சிட்டியா? இல்ல வரேன்.
அப்போ நான் சொன்ன எதையும் எடுத்து வைக்கல அப்படிதானே? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சொல்லு, என்ன பண்ணிட்டு இருந்த? நான் வரும்போது தூங்கவும் இல்ல. சரி, தூங்கினா கூட பரவாயில்ல, தூங்கிட்டு இருந்தா நினைக்கலாம். நான் வரும்போது தூங்கலாம் செய்ய நீ. எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அம்மா கிட்ட பேசிட்டு இருந்திருக்க. நான் ஃபோன் பண்ணும்போது எதுவும் சொல்லல. கட் பண்ணிட்டு தான் பேசினேன். ஓ சரிம்மா, எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறமா பேசுறேன். துணியெல்லாம் எடுத்து வைக்கணும், அந்த வீட்டுக்கு போகணும், பிள்ளைக்கு துணிமணி எடுத்து வைக்கணும், பிறந்த நாள் வீட்டுக்கு போகணும். இது எதுவும் நீ சொல்லல, பேசிட்டு இருந்திருக்க. அப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போனை போட்டு நல்லா கேன போயிடலாம். எதுக்கு நான் சொன்னேன் போனை போட்டு? இப்போ என்ன கூட 10 நிமிஷம் ஆகுமா? கொஞ்சம் பொறுங்க. அசால்ட்டு சொல்ற 10 நிமிஷம் ஆகுமானு. இந்த 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னா நான் எதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணணும்? வந்தே எல்லாத்தையும் எடுத்து சேர்ந்து கிளம்பிருக்கலாமே. கொஞ்சம் முக்கியமானது, கம்பெனி விஷயமா பேசிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். ஓ சரி, நான் பிள்ளைக்குள்ள எடுத்துட்டு கிளம்புறேன், நீ வந்து சேரு. போங்க, நான் ஒண்ணும் வரல. தங்கப்பிள்ள, அப்பா வந்துட்டே பாரு. என்ன தங்கம், அப்பா தண்ணியா? சரி இரு, அப்பா போய் மறந்துட்டுறேன். இப்படி சளி பிடிச்சிருக்கல, சங்கச்சு ஊத்துவோம். நான் உள்ள போயிட்டு வரேன். இல்லை பத்திரமா நிலே. அப்பதானே கேக்கு சாப்பிட முடியும். பிள்ளைக்கு நிறைய சளி பிடிச்சிருக்கலாமா? இரு, செம்பல் எடுத்து கொடுத்து வரேன். இரு, அப்பா உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன், போடுவோம். டேய், அப்பா எங்கடா? பைக் எடுத்துட்டு போயிருக்காங்களா? எப்போ எடுத்துட்டு போனாங்க? எங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க பைக்கா? சரி இதை நில்லுங்க, நான் இப்ப வரேன். அம்மாவா இப்ப வந்துருவாங்க. ஆனந்தி எங்க போனா? ஆனந்தி. சரிம்மா சரிம்மா. என்ன அம்மா உள்ளதானே நிக்கா? அவ வேலை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி இரு, நான் போய் அப்பா வர சொல்றேன். ஒரே அம்மா தான். சரி இரு, அப்பா போய் அம்மா வர சொல்றேன். சரி சரி, வா ஜெயராஜி. என்ன எல்லாத்துக்கும் வசனம் வந்துச்சு? அம்மாலாம் எங்க? உனக்காக தான் இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள வா, வா தென்மொழி. அவ பேரும் தமிழ் மொழிதான். தமிழ் மொழியா? ஆமா, தூக்கிக்க, தூக்கு. இங்க வா, இங்க வா. பாப்பா போ, அப்பா நான் போ. சொல்லும் என் கண்ணு. என்ன என்ன எப்பவுமே அப்பா அங்க வார்த்தை மட்டும் தான் வரும்போது? ஆமா, அவ வாயில வர்ற ஒரே வார்த்தை அப்பா மட்டும்தான். நல்ல சாங்லாம் படிப்பா. இன்னைக்கு உனக்காக பாட்டுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. அப்படியா? சரி, அவங்க கிட்ட போ. தூக்க தென்மொழி. ஆமா, இதுல என்ன இருக்கு? போ, அவங்க கிட்ட போ. சரி ஜெயராஜ், அப்பளே தூக்கிட்டு இருக்கட்டும், நம்ம உள்ள போலாம் வா. சரி, இது விக்கி மகா தானே? ஆமா, அது விக்கி மகா. இந்த உட்கார்ந்துக்கு பாரு, இது தருண் மகா. இப்போ பிறந்து 8 மாசம் 9 மாசம் தான் ஆகுது. அது பாட்டு உட்கார்ந்துருக்கு. உட்காருதா எல்லாம் ஊந்து போவா. இப்போ இவன் நேரம் அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க, இப்பதான் உள்ள போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க வா, இங்க வா. அழக பாரு. இன்னைக்கு பத்துக்கு நீ வளர்ந்துருக்கீங்களா? அப்பாவா? நல்லா இருக்கு. இப்படி பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சரி ஜெயராஜ், உள்ள வா. சரி, மனசு குளிர தூக்கி கொஞ்சிட்டு வா.
மாட்டேனேம்மா. அம்மா அம்மா என்னம்மா என்னம்மா அம்மா அப்பா 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 உங்க அப்பா உள்ள போயிருக்காங்க. அம்மா என்னம்மா நீ அம்மான்னு சொல்ல போது என் இதயமே வலிக்குது. அம்மா என்னம்மா அம்மா என்னம்மா அம்மா 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 அதுக்கு எனக்கு தகுதி இல்லம்மா. உங்க அம்மா உள்ள இருப்பாங்கம்மா. அம்மா அம்மா என்னம்மா அம்மா 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 என்னம்மா அம்மா டேய் வாங்க உள்ள போலாம். அம்மா வந்துட்டால. அம்மா சரி வா அம்மா கிட்ட போலாம். அம்மா 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 வேண்டாம்மா. எனக்கு அதுக்கு தகுதி இல்லம்மா. அம்மான்னு சொல்லாதம்மா. இதயமே வலிக்குமா. அம்மா 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 அவனை தவிக்கி விட்டுட்டு போயிட்டல. நாகரிகங்க பேர்ல படிப்பு நிறைய வந்த உடனே பந்த பாசம் தெரியாம போயிடுச்சு. ஆனா கண்டிப்பா பந்த பாசம் தான் ஜெயிக்கணும் எனக்கு புரிய வச்சுட்டு. இந்த பந்த பாசத்துக்கு முன்னாடி நாகரிகம் படிப்பு எதுவும் ஒண்ணுமே இல்லம்மா. புத்தி வந்தப்போ ஆனா நீ என் கையில இல்ல. நீ கையில இருக்கப்போ எனக்கு புத்தி இல்ல. அம்மாவை மன்னிச்சிருமா. அம்மாவை மன்னிச்சிருமா. அம்மா 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 ஐயோ. என் தங்கமே என் தங்கமே. என் தங்கமே. அப்பா அப்பாவா யார் சொன்னா? யார் சொன்னது அப்பா? நீ யார் சொன்னா? அப்பா சொன்னாங்க. அப்பா சொல்லிச்சா? போ என் தங்கமே என் பட்டு வைரமே.